வெல்கம் டூ எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் இயர்லி பேர்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் ஆனது 20/7/2025 இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த்துக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. பிலிம்ஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்தும், முடிஞ்ச பின்னாடி 2 டூ மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்குமே நமக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து போகும். ஸோ, இதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஃபுல்லா ரிசல்ட் ஓரியன்டடா என்ன கரண்ட்டா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணி, அதுக்கு தகுந்தாப்போல இந்த டெஸ்ட் பேட்ச்ச கொண்டு போக போறோம். அதேபோல இந்த டெஸ்ட் பேட்ச்ல டெய்லி ஸ்டடி டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம புரொவைட் பண்றோம். நீங்க உங்களுக்கு எந்தெந்த யூனிட்ல என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் ஸ்டாண்டர்டா வாங்கணும், ஸ்கூல் புக் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்டின்னா, அதுல நம்ம டெய்லி குடுக்குற ஸ்டடி டார்கெட்ட வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அந்த ஸ்டடி டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 1 டூ 2 ஹவர் டெய்லி வந்து படிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் முடியிற வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க பிரிலிம்ஸ்ல அதிக ஸ்கோர் எடுத்தா தான் மெயின்ஸ் எழுத முடியும். ஸோ, அதனால உங்களுடைய பிரிலிம்ஸ்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, டெய்லி மேக்ஸிமம் போத் பிரிப்பரேஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு 1 டூ 2 ஹவர் தான் வந்து நீங்க எடுக்கிற மாரி நம்ம போர்ஷன் கம்மியா குடுப்போம். பிரிலிமினரி முடிஞ்ச உடனும் இந்த டெஸ்ட் அப்படியே கன்டின்யூ ஆகும். ஸோ, அப்போ வந்து நீங்க வந்து ஃபுல் டைமா படிக்கிற அளவுக்கு கன்டென்ட் வந்து இதில குடுத்துருவோம். அதேபோல டெய்லி ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க ஆன்ஸர் ரைட்டிங் பண்ற மாரி ஒரு ஷெட்யூல் தான் இது. நீங்க இத டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து ஆன்ஸர் எழுதினாலும் எழுதலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வீக்லி 6 கொஸ்டினா எழுதி நீங்க சப்மிட் பண்ணலாம். ஸோ, நீங்க டெய்லி டெஸ்ட் எழுதினாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் எழுதினாலும் சரி, வீக் எண்டுல தான் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. ஸோ, டெய்லி எழுதுனா உங்களுக்கு பர்டன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். டைம் வந்து அதுக்கு தகுந்தாற்போல அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ, அது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் பிரிஃபரன்ஸ் தான். அதேபோல உங்களுடைய 1 டூ 1 நம்மளுடைய பூட் கேம்ப் குரூப் 1 மெயின்ஸ் பூட் கேம்ப் இருக்கு இல்லைங்களா? அதுல என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோமோ, அதே போல தான் இங்கேயும் 1 டூ 1 மென்டர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். பேப்பர் வேல்யூவேஷன் அது எல்லாமே கால் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இத வந்து நம்ம சொல்லிருவோம். இண்டிவிஜுவல் உங்களோட இத அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஜெனரலா இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணணும்னு ஓவர்வியூ நம்ம வந்து ஜெனரலா குடுத்தாலும், உங்களுடைய பேப்பருக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து மொபைல் கால் மூலமாவோ, வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாவோ உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மென்ட் செஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிருவோம். அது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். அதேபோல முன்ன சொன்ன மாரி டெய்லி 1 டூ 2 ஹவர் தான் அந்த ஸ்டடி டார்கெட் அப்படிங்கிறது இருக்கும். அதேபோல பிரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு அந்த ஸ்கெட்யூல் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அத நம்ம கீழ எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரியும். இது போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2மே வந்து இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிரிலிமினரி முடியிற வரைக்கும் இத எப்படி கொண்டு போக போறோம் இந்த ஸ்கெட்யூல் அப்படின்னா, டெய்லி ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஸ்டடி டார்கெட்டா குடுக்க போறோம். ஸோ அந்த டாபிக் அப்படின்னு தனியா குடுக்காம, கொஸ்டினாவே குடுத்துருவோம். அதுக்கு ஆன்ஸர் கிட்டத்தட்ட அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாபிக்க நீங்க படிக்கிற மாரி தான். அந்த ஆன்ஸர நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு வாரத்துக்கு 6 கொஸ்டின் நீங்க வந்து எழுதி முடிச்சுருவீங்க 6 நாள். 7வது நாள் நீங்க அத வந்து சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா 6வது நாளே அந்த மொத்தம் 6 கொஸ்டினையும் எழுதி 7த் டேவ்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து ஒரு 10 மார்க் வந்து 3யும், 15 மார்க் வந்து 3யும் வர மாரி அத நாங்க டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க எழுதி முடிச்ச உடனே அத பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி நம்ம கூகுள் ஃபார்ம் நம்ம குரூப்ல வந்து புரொவைட் பண்ணுவோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அத வேல்யூவேஷன் பண்ணி, உங்களுக்கு நாங்க அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற அந்த டைம ஒதுக்கி, உங்களுக்கு வந்து வீக்லி அது வேல்யூவேஷன் அப்படிங்கிறத வந்து குடுப்போம். ஸோ, அதேபோல முன்ன சொன்னது தான். பிலிம்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்ட்டும் இருக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும். டில் பிலிம்ஸ். பிலிம்ஸ் முடிஞ்ச உடனே அது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா போகும். ஸோ, பிலிம்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி. இந்த 3 சப்ஜெக்ட்ட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மொத்தம் 7 யூனிட் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். அதுல 3 யூனிட் வந்து நீங்க இங்க முடிச்சிருவீங்க. அடுத்த 4 யூனிட்ட பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே அது பின்னாடி முடிப்பீங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இத நம்ம எடுத்து முதல்ல முன்னாடி வச்சிருக்கோம். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அடுத்த 4 யூனிட் மீதி இருக்கிறது தமிழ் சொசைட்டி, சோசியல் இஷ்யூ, சயன்ஸ் அண்ட் டெக், ஜியோகிராஃபி இத வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம். இது வந்து ஒரு ஃபுல் மோடா தான் இருக்கும். அப்போ வந்து பிரிலிமினரி முடிஞ்சிடுச்சு அப்டின்னா, நீங்க டெய்லி 4 கொஸ்டின் ஸ்டடி டார்கெட் இப்ப குரூப் 1 மெயின்ஸ் பூட் கேம்ப் போகுற மாரி, அப்ப வந்து அது வந்து டெய்லி நீங்க 4 கொஸ்டின் எழுதுற மாரி இருக்கும். வீக்லி டெஸ்ட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லயே தான் இருக்கும். ஸோ மத்த எல்லா விஷயங்களுமே இதே போல தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இங்க குடுத்துருக்கோம். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஓவரால் அந்த 300 மார்க்ல 140 மார்க் வந்து நீங்க இந்த இடத்திலேயே கவர் பண்ணி முடிச்சுருவீங்க. பிரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே 160 மார்க் நீங்க கவர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த 140 மார்க் அப்படிங்கிறதும் நீங்க பிரிலிம்ஸ்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சப்ஜெக்ட். மத்த சப்ஜெக்டும் யூஸ்ஃபுல் தான். பட் இது கம்பேரிட்டிவ்லி வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற ஏரியாவ நீங்க இங்க வந்து கவர் பண்ணிருவீங்க.
சரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கான ஆன்சர் ஷீட்டோடைய பிடிஎஃப்பும், கொஸ்டின் பேப்பர் வீக்லி குடுப்போம். வேல்யூவேஷன் இத வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அது இல்லாம நீங்க என்ன புக் வாங்கணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் வந்து சொல்லிருவோம். மெஜாரிட்டி ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஸ்கூல் புக் தான். அந்த ஸ்கூல் புக்க தாண்டி அதுக்கு அடிஷனலா வேல்யூ ஆட் பண்றதுக்கு மட்டும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன புக்ஸ் வந்து சூட்டபிளா இருக்குமோ, அத நாங்க சொல்லுவோம். அத நீங்க வந்து ஜெனரலா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். அதேபோல இந்த டெஸ்ட் பேட்ச்ல டோட்டல் ஃபீஸ் 1500 மொத்தமா இந்த 5 மந்த் போத் பிரிலிம்ஸ் முடிஞ்ச பின்னாடி, பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி 2மே சேர்த்து அந்த டைம் டேபிள் குடுத்துருப்போம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஃபீஸு. நீங்க எல்லா டெஸ்ட்டுமே ஆன் டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த ஃபீஸ வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருவோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த டெஸ்ட்ட நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட்டா எல்லா வீக்கும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாவே, நீங்க சர்வீஸ் வாங்குறதுக்கான அந்த பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எங்களுடைய அல்டிமேட் எய்மு நம்மளுடைய ஆஸ்பிரண்ட் வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க இத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க சர்வீஸ் வாங்குறது தான் எங்களுடைய சக்சஸுமே. ஸோ அதனால இத வந்து ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கிட்டு, இந்த எல்லா டெஸ்ட்டையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்ம். ஸோ இதையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜா நீங்க எடுத்துக்கிட்டு அத பண்ணுங்க. சரி நம்ம இந்த பிரிலிம்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து போர்ஷன் போகும் அப்படின்னா, முதல்ல நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைப்போம். அந்த ஸ்கில் டெஸ்ட்ட வேல்யூவேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து மத்த டெஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆவீங்க. ஸ்கில் டெஸ்ட்ல உங்களுடைய பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணிருவோம். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, டைமிங் எப்படி எடுத்துக்கிறீங்க, இந்த மாரி ஃபண்டமெண்டலா இருக்கிறத இங்கேயே முடிச்சுக்குவீங்க. அதுக்கு அடுத்து தான் சப்ஜெக்ட்குள்ள போவீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்லயும் நம்ம ரொம்ப ஸ்ப்ளிட் அப் பண்ணி 1 வீக்குக்கே இவ்வளோதான் வந்து போர்ஷன் இருக்கும். அந்த 1 வீக்லயுமே நம்ம டெய்லி அந்த கொஸ்டின்ஸா வந்து நம்ம குடுத்ததுனால, நீங்க இத பத்தி வொரி பண்ணவே தேவையில்ல. சிலபஸும் சைட் பை சைடா கவர் ஆகிட்டே வரும். அதேபோல உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாவும் கிடைச்சுக்கும். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தோம் அப்டின்னா, அந்த 75 மார்க் அப்படிங்கிற அந்த ஃப்ளோவிலேயே பிரிலிம்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ஒன்ஸ் அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு 300 மார்க்குக்கான டெஸ்ட்ட அதே அப்படியே கன்டின்யூ பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம. ஸோ இதுதான் இந்த பேசிக்கா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ச பத்தின டீட்டெயில். இதுக்கு மேல இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்லயோ, அப்படி இல்லன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்லயோ மெசேஜ் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து சொல்றோம். ஸோ நீங்க அத பார்த்துக்கிட்டு, நீங்க உங்களுடைய டெசிஷன் எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.